பச்சை மல்லாட்டை போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இப்போ சீசன் டைமில் அதனால் நல்லாயிருக்கும். பச்சை மல்லாட்டை உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட போகிறதுக்கு முருங்கைக்காய் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் 1 கப் அளவுக்கு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புளி, குழம்புக்கு தேவையான அளவு. கம்மியாக போட்டால் போதும் புளி. தாளிக்கிறதுக்கு வெந்தயம், ஜீரகம், துவரம்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடணும். நம்ம பாத்திரம்லாம் வைக்கிற மாதிரி காய வச்சு எண்ணெய் ஊற்றினோன்னா சட்டி வெடிச்சிரும். அதனால் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பற்ற வைக்கணும். அப்போ தான் சட்டி வெடிக்காமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. தாளிக்கு எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் அதில் போட்டுடலாம். வெந்தயமும் ஜீரகமும் தான், அதனால் அது வறுபட்டுடும். நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் முழுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், நிறைய நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைம் தக்காளி அதில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம குழம்பு வைக்கக்குள்ளே மிளகாத்தூள் இதில் போட்டு வறுத்துட்டோம்னாக்கா குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். அப்போ தான் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள். இந்த எண்ணெயிலே வறுத்து எடுக்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், மல்லாட்டையெல்லாம் அதில் போட்டுடலாம். மல்லாட்டையை போட்டோன்னே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் குழம்பு. நான்வெஜ் சாப்பிட்றவங்கனாக்கா இதில் இறாவோ இல்லை கருவாடோ போட்டு வச்சோம்னாக்கா இந்த குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு என்ன விருப்பமோ எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். குழம்பு கொதிக்கட்டும், பார்க்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்பு கொஞ்சம் நாளைக்கு கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வந்து வந்துருச்சு பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. காயெலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இதில் இறாவோ கருவாடோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். ஹோட்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம் பருப்பு,
கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்த உடனே காஞ்ச மிளகா போட்டுக்கணும். பொல்லங்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். அதை இதில் போட்டுடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கலர்லாம் மாறி வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கு போடுறதுக்காக கொஞ்சோண்டு கடலப்பருப்பு வேக வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றி இதுக்கு வேக வச்சுக்கலாம். கடலப்பருப்போடையே போட்டுடலாம். கடலப்பருப்பும் இது கூட சேர்ந்து வெந்துடும். அப்படி கடலப்பருப்பு போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கல்யாண வீட்டிலலாம் செய்கிற மாதிரி. அதனால தான் கடலப்பருப்பு போட்டிருக்கேன். கடலப்பருப்பு பிடிக்காதவங்க இதில் பாசிப்பயிறு கூட போட்டுக்கலாம். நம்ம தாளிக்கக்குள்ளேயே அதை வறுத்துடணும். பாசிப்பயிரை வறுத்துட்டு இதை போட்டு இது பண்ணோன்னாக்கா நல்லா வெந்துடும். அதை வேக வச்சு போட வேணாம். கடலப்பருப்புன்றதுனால வேக வச்சு போடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நாள் மூடி வச்சிடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. அளவுக்கு தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நம்ம எதையும் கிண்டி விடக்கூடாது. அதோட ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. தேங்காய் அந்த பச்சையாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சூடு பண்ண அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால தான் தேங்காய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். ஆனால் நம்ம பச்சையாகவே வச்சிட்டோம்னாக்கா அப்படியே போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த சூட்லேயே வெந்துடும் தேங்காய். அதனால் ஆஃப் பண்ணிடலாம் போட்டு உடனே. அவ்வளோதான், சரி, ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சுட சுட சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.